பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் இயேசுவோடு பேசுகிற நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் இயேசு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பதாக நீங்களும் நானும் நம்மை தாழ்த்த அழைக்கப்படுகிறோம். தாழ்த்தும் பொழுது உயர்வு நம்மை தேடி வருமா? ஆண்டவர் இயேசுவும் கூட விண்ணுலக மேன்மையை துறந்தவராக மண்ணுலக மாந்தர்களாகிய உங்களையும் என்னையும் நம் அனைவரையும் மீட்கும்படியாக அவர் தன்னை தாழ்த்தி தன்னை அர்ப்பணிக்கிறத வேதம் நமக்கு அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. அதை பவுல் பிலிப்பியருக்கு சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நம்ம வாசித்து பார்ப்போம். ஏன்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்துகிறத வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு ஊழியம் கொல்லும்படியாக வராதபடிக்கு ஊழியம் செய்யும்படியாக அப்போ தாழ்த்துகிறார். தன்னை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறத வேதம் நமக்கு அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தபடினால அவரை குறித்து தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது அருமையாக சொல்கிறார். ஏசாயா 9:6 எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்குமா, அவருடைய நாமம் அதிசயமானவர், அவருடைய நாமம் ஆலோசனை கர்த்தர், அவருடைய நாமம் வல்லமையின் தேவன், அவருடைய நாமம் நித்திய பிதா, அவருடைய நாமம் சமாதான பிரபு. தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் இயேசுவின் மூலமாக நிகழக்கூடிய உயர்வுகளை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு மகிமையாக பிதாவாகிய தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்பதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. மீண்டும் ராஜாவாக 2ஆம் வருகையில் வரப்போகிறார். ஹல்லேலூயா. 1ஆம் வருகையில் ஆண்டவர் இயேசு தன்னை தாழ்த்துகிறார். தாழ்த்தினபடினால கர்த்தர் அவரை உயர்த்துகிறார், உயர்த்தி உன்னதங்களில் வைத்திருக்கிறார், மீண்டும் ராஜாவாக வரப்போகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுடைய நட்பண்புகளை கடைபிடிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பொறுமையோடு காத்திருந்து தாழ்த்தி அர்ப்பணிப்போம். உயர்வுகளை கண்டடைய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடுவோமா, ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் வேளையில் தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வேதம் அருமையாக எங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறதே. நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. எங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை மன்னிங்க. ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமாய் நடக்க உதவி செய்யுங்க. ஏசப்பா, நீங்கள் உங்களை தாழ்த்தி அர்ப்பணம் செய்தபடினாலே ராஜாவாக மீண்டும் இந்த உலகத்தில் ஆட்சி செய்ய வரப்போகிறீர். நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். உங்களுடைய நட்பண்புகளை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்திங்க, மகிழ்ச்சினால் நிரப்புங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you. God bless you all.